ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடி ஃபன் ஃபியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோற்று கத்தாழை காரக்குழம்பு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாடியில் போய் தேவையான அளவு கத்தாழை எடுத்துக்கலாம். இப்போ கத்தாழையோட தோல் முள் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை தனியாக எடுத்து 7 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அந்த குழக்குழப்பு தன்மை கம்மியாயிடும். குக் பண்ணும் போது நல்லாயிருக்கும். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் சைஸ் புளியிலேருந்து புளி தண்ணி கரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமாக இந்த குழம்பு ட்ரை பண்ணணும். கத்தாழை சாப்பிடும் போது குழக்குழப்புலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலாக நம்ம எப்படி காய் போட்டு சமைப்போமோ அதே மாதிரி தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கத்தாழையை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த சோற்று கத்தாழை நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 பத்து தேங்காவை அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான சோற்று கத்தாழை காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.